ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபில் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேட்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். மார்க்கெட் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச். இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் மார்க்கெட் லெவல்ஸ் வாட்ச் பண்ணி நீங்க ஒரு சின்ன லாஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். ஏன்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது அகைன் எஸ்எல் இன்னைக்கு ஹிட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் காஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நான் சின்ன லாஸ் தான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட் கண்டினியூஸாக 2 days லாஸ், பெரிய லாஸ் பண்ணல, சின்ன சின்ன லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், அது ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இன்னைக்கு நேற்று நான் ஒரு லெவல் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? போன வீடியோ நேற்று வீடியோ பார்த்தவங்களா இன்னைக்கு ஈஸியாக ப்ராஃபிட்ன்றதை பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்ன லெவல் கொடுத்ததுன்னா இந்த பாயிண்ட் இங்க இருக்க பார்த்தீங்களா மார்க்கெட். இப்போ ஜஸ்ட் நேற்று வீடியோ யாருன்னா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்த்து வந்துடுங்க. அப்புறம் தான் இன்னைக்கு நான் சொல்ற லெவல்ஸ் என்னன்றது புரியும். இப்போ மார்க்கெட்டோட வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் ரீடெஸ்டிங் எடுத்துச்சுன்னா கால் ஆப்ஷன் போலான்னு சொல்லியிருப்போம். இல்லைன்னா அகைன் பிரேக் அவுட் நமக்கு எடுக்குதுன்னா அகைன் புட் ஆப்ஷன் போலான்றது சொல்லியிருப்போம். நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா செல்லிங் ஜோன்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதே போல புட் ஆப்ஷன் போயிருப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன எஸ்எல் ஓகேங்களா, ஆனா என்னோட எஸ்எல் நான் லைக் இங்க வச்சிருக்கணும். நான் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணுன்ட்டு தான் நான் எஸ்எல் நியர்பைல வச்சேன். எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் நிஃப்டில எக்ஸாக்டா மூவ் ஆயிருக்கும். இப்போ நேற்று நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தனோ எல்லா லெவல்ஸும் பர்ஃபெக்டா ரியாக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நான் மார்னிங் தான் டெலிகிராம்ல மெம்பர்ஷிப்ல கொடுத்துருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக ட்ராப் பண்ணிருக்கேன்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்களா? இப்போ பிரேக் அவுட் நடந்துட்டு அகைன் ரீடெஸ்டிங் எடுத்துக்கு பாத்தீங்களா, இந்த ரேஞ்ச் ரீடெஸ்ட், இந்த கன்ஃபர்மேஷன் அகைன் இங்க நமக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன், அகைன் இங்க தேர்ட் கன்ஃபர்மேஷன், இதெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துருக்கு. இதுதான் மார்னிங் நான் வந்து மெம்பர்ஷிப்ல கொடுத்திருந்தேன். நான் கொடுக்கும்போது எங்க இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல 2 லெவல்ஸ் சொல்லியிருப்பேன். என்னன்னா, கால் ஆப்ஷன்ல போறீங்கன்னா இந்த 25,538ல கால் ஆப்ஷன் போலாம். இங்க இருந்து ஒரு மினிமம் பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்சில கேப்சர் பண்ணிப்பாங்க. புட் ஆப்ஷன் போறீங்கன்னா 25,594 கிட்ட வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போலாம்னு சொல்லியிருப்போம். அகைன் அங்கிருந்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு. நீங்க லைக் இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் லெவல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே, இதான் நம்ம இன்னைக்கு மார்னிங் கொடுத்த லெவல்ஸ். இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து மார்னிங்கே சொல்லியிருப்பேன், புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்றத சொல்லியிருப்பேன். ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னதான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வந்தாலும் அது நமக்கு திருப்பி டவுன்ல தான் புஷ் பண்ணி கீழே கொண்டு போவாங்க மார்க்கெட்டை. அப்ப என்னன்னா இந்த ஜோனுக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இந்த ஜோன் வரைக்கும் நான் வந்து லைக் இங்க வந்து புட் ஆப்ஷன் போலான்றது சொல்லியிருப்பேன். அகைன் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட், அகைன் இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆக வேண்டியது நல்ல மொமெண்டம் கொடுத்து திருப்பியும் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுல நான் இன்னைக்கு ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். நிஃப்டி எனக்கு லேட்டரா தான் ட்ரேட் கிடைச்சது. இப்ப நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ நான் இதுல ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஓகே, இதுல தெரியும். நிஃப்டி வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் லைக் லெவல்ஸ் கொடுக்கும்போது மார்க்கெட் இங்க இருந்தது. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச்ல இருந்தது. நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த லோல இருந்து நீங்க வந்து கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. நான் எத்தனை மணிக்கு ஆடியோ கொடுத்து இந்த சார்ட் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 10 o'clock கொடுத்துருக்கேன். வாய்ஸ் மெசேஜ் 10:16க்கு போட்டிருக்கேன். அப்ப நீங்க 10:16க்குலாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லைக் இங்க வந்துட்டு இருக்கும், இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு இருக்கும். தெரியுதுங்களா? 10 o'clock சம்திங்ல இங்க வந்துருச்சு மார்க்கெட். அப்ப சொல்லி இப்ப நீங்க ஸ்கேல்பிங் போறீங்கன்னா இங்க லோல இருந்து ஹை வரைக்கும் இந்த ரிஸ்க் சேஃப் ட்ரேடர்ஸ் எடுக்காதீங்க, ரிஸ்க் ட்ரேடர்ஸ் மட்டும் ஸ்கேல்பிங் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ சேஃப் ட்ரேடர்ஸ் என்னன்னா மார்க்கெட்ல அகைன் இந்த ஹைல போயிட்டு நமக்கு டச் பண்ணி அகைன் நமக்கு நல்லா மூவ் ஆயிருக்கும். இதுவுமே கிடைச்சிருக்கு, இது 2 ட்ரேடும் கிடைச்சிருக்கும். இதுதான் நம்ம மெம்பர்ஷிப்ல கால்ஸ் வராது, நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம வெறும் லெவல்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். இங்க இந்த ஹை போகும், இந்த லோ வரும், இந்த ரேஞ்ச்ல டச் பண்ணி மார்க்கெட் ஃபால்ன்றது ஆகும், அது மட்டும் தான் கொடுப்போம். மெம்பர்ஷிப்ல யாரா ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணிட்டு அண்ட் கோர்ஸ் November 20 ஆரம்பிக்கிறோம். அண்ட் வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இன்னும் ஒரு 3 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. மறக்காம ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க நவம்பர் பேட்ச்க்கு. அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படின்றத பார்த்துலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் அப்டேட் வரும். அண்ட் இன்னைக்கு என்ன பண்ணீங்க, லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆச்சுங்களா? லெவல்ஸ் ஒர்க் ஆகுங்களா? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க? எவ்வளவு ட்ரேட் பண்ணீங்க? நீங்க ஜஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ணீங்க? மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் டெய்லியுமே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்றேங்க. மத்தவங்களுக்கு நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, மத்தவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும் கமெண்ட் செஷன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் கரண்டா கிஃப்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுல இருக்குன்னா லைக் எக்ஸாக்ட் நியூட்ரல் தான் இருக்கும். ஒரு 15 பாயிண்ட் தான் நெகட்டிவ்ல இருக்கு. பெருசா நமக்கு நெகட்டிவ் கிடையாது. ஒரு 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றத பாத்திரலாம்.
இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோன்னா மார்க்கெட் நாளைக்கு இங்கவே டிராவல் ஆகுது அப்படின்னா, இப்போ சிம்பிள் கான்செப்ட் ஓகேங்களா. இப்போ வந்து குரூஷியல் ஜோன்ன்றத பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல லைக் எக்ஸாக்டா நீங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரி லெவல் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் ஓகேங்களா. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். எங்கிருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அடுத்தது 25,352 தான் அடுத்த ஸ்ட்ராங் ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு. லைக் நான் நோட் பண்ணிக்கிறேன். 25,352 ஓகே. இதான் நமக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோன். அண்ட் இன்னொரு ரிவர்சல் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த ரிவர்சல் ஜோன் கொஞ்சம் டவுட் தான். ஆனா இதுவுமே நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா நமக்கு ஓவரால் நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப லோவர் லோ கட் ஆச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்ப நீங்க அடுத்த கால் ஆப்ஷன் எங்க ப்ரோ நான் போலாம் அப்படின்னா, நீங்க கால் ஆப்ஷன் பிளான் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா? இதை நமக்கு அப்படியே இந்த ரேஞ்ச் இருக்கட்டும். இது நான் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் நமக்கு நாளைக்கு க்ரூஷியல் ஜோன் ஆக்ட் ஆகும். இப்ப நீங்க கால் ஆப்ஷன்ன்றது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நாளைக்கு என்னன்னா, நீங்க கால் ஆப்ஷன் போகணும்னா 25,626க்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து கால் ஆப்ஷன்ல மார்க்கெட் போகுன்றது எக்ஸ்பெக்டே பண்ணணும். அது வரைக்கும் நீங்க வந்து உங்களோட ஓவரால் வியூ புட் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். இப்ப என்னோட வியூ என்ன, மார்க்கெட் வந்து நாளைக்கு கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா, என்னோட வியூ மார்க்கெட் வந்து 25,538ல இருந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் ஓகேங்களா. இந்த ரேஞ்சில இல்ல மார்க்கெட் 1 ஹவர்ல நல்லா மேல போயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட்ன்றது ஃபால் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு 25 இப்ப ட்ரெண்ட் லைனை வந்து நமக்கு டேரக்டா பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் போச்சுன்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன்ல இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் ஓவரால் வியூ நமக்கு புட் ஆப்ஷன் தான். ஓகே. இப்போ என்னன்னா நல்லா பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கோட வியூ என்னன்னா ஓவரால் புட் ஆப்ஷன். அப்ப ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்குங்களா, அப்ப சப்போர்ட் வீக்கா இருக்கும். இது நிறைய பேர் லேர்ன் பண்ணிருப்பீங்க. இது இந்த ரெகுலரா எத்தனை பேர் வீடியோஸ் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். அப்ப ட்ரெண்ட் எந்த அளவுக்கு நம்ம முக்கியமா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப என்னன்னா மார்க்கெட்ல ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்களா. அப்ப என்னோட வியூ என்னன்னா மார்க்கெட் வந்து 25,538ல இருந்து ரிவர்சல் அகைன் இந்த ஹைல இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். இது மேல போச்சுன்னா தான் நம்ம கால் ஆப்ஷன் போக முடியும். அது வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் வியூ தான். அண்ட் அப்புறம் எது இருக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், பிரேக் அவுட், ரீடெஸ்ட், செகண்ட் டார்கெட். இங்கெல்லாம் ட்ரேட முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்ன்றதை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் ஜோன். அப்ப மார்க்கெட் வந்து டைரக்டா நல்ல பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு நல்ல ஃபால் ஆகுதுன்னா ட்ரஸ்ட் பண்ணி செல்லிங் போகாதீங்க. மார்க்கெட்டை டச் பண்ணாதீங்க. பிரேக் அவுட் வரட்டும், அகைன் திருப்பி மார்க்கெட் வந்து என்ன பைபேக் வரட்டும். இந்த ரேஞ்ச்ல இங்க கிட்ட ரீடெஸ்ட் வரலாம், இல்லைன்னா இந்த ரேஞ்ச்ல ரீடெஸ்ட் வரலாம். அப்ப இங்க வருதுன்னா புட் ஆப்ஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் கால் ஆப்ஷன்லாம் இல்லை. இப்போ நீங்க வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போகும்போது நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கால் ஆப்ஷன் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிக்க தான் பார்க்கணும். புட் ஆப்ஷனை மட்டும் தான் லாங்கா நீங்க ஹோல்ட் பண்ணணும் மார்க்கெட்ல. அப்ப ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்களா, அப்ப நீங்க வெயிட் பண்ணணும். புட் ஆப்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணணும். கால் ஆப்ஷன் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சப்போர்ட், இதெல்லாம் சப்போர்ட் ஜோன் தெரியுங்களா. ஒரு சப்போர்ட்லயும் நல்லாவே ரிவர்சல் ஆயிருக்கும் பாருங்க. மார்க்கெட் எக்ஸாக்டா ரிவர்சல். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த விக் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப தெரியுதுங்களா எந்த அளவுக்கு மார்க்கெட் இருந்தது. நம்ம கொடுத்த லெவல்ஸ், இப்ப நேற்று இந்த லெவல்ஸ் தான் கொடுத்தது ஞாபகம் இருக்குங்களா. இந்த லெவல்லாம் அக்யூரேட்டா ரிவர்சல் ஆயிருக்கும். அப்ப என்ன ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் நீங்க வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் டிரா பண்ணணும். அப்கமிங்ல நான் வீடியோ போடுறேன். அண்ட் சென்செக்ஸ்மே நான் மண்டேல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா. நான் பேக் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் சென்செக்ஸ். ஒரு ஒரு நீங்களே ஒரு 1 மந்த் சென்செக்ஸ் வந்து லெவல்ஸ் ஆஃப் பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நான் கொடுக்குற லெவல்ஸ் ட்ரேட் பண்ண வேணா, ஜஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ன்றது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நானே ஒரு 1 மந்த் நான் உங்களுக்கு கொடுத்து பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நானுமே சென்செக்ஸ் ட்ரேட் எடுக்கலாம்னு இருக்கேன். அவசரப்பட்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். என்னோட ரிவர்சல் ஜோன் என்ன, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இங்க கிட்ட வருதுன்னா இங்க வந்து நம்ம சின்ன ரிவர்சல் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் நீங்க எடுக்கிறீங்கன்னா இது வந்து ரிஸ்க் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் டார்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோ. தேர்ட் டார்கெட் இங்க வர பாசிபிள் கம்மி தான். ஆனா அந்த ரேஞ்ச் கால் ஆப்ஷன்ல போறீங்கன்னா 25,441 வந்ததுன்னா ரிஸ்க் ஓகேங்களா. யாரும் இங்க ட்ரை பண்ணாதீங்க. மேபி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 24,440ல ட்ரை பண்ணலாம். ஆனா ஓவரால் வியூ நமக்கு ஃபால் தான். இப்போ நான் ஜஸ்ட் நோட் பண்ணேன். இந்த ரேஞ்ச் வந்து ஃபால், அகைன் இங்க இருந்து ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆகுதுன்னா பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அகைன் சப்போர்ட் ரேஞ்ச். இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஈஸியா நம்ம கொடுத்துரும். இப்போ இன்கேஸ் நமக்கு டேரக்டா பிரேக் அவுட் ஆனா நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுக்குறேன். இந்த 25,441 கீழே மார்க்கெட் போகுதுன்னா நான் மெம்பர்ஷிப்ல கொடுக்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25,441 கீழே போச்சுன்னா லெவல்ஸ் நான் ஷேர் பண்றேன். அதே போல 25,626 கிட்ட போச்சுன்னா அந்த லெவல்ஸ் நான் ஷேர் பண்றேன். அது இந்த வியூ தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்க பாசிபிள் இருக்கு. பார்க்கலாம் நமக்கு எப்படி மூவ் ஆகுதுன்றது மார்க்கெட். ஓகேங்களா. ஆனா நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 25,626, 25,594, 25,538, 25,472 அண்ட் 25,441. ஓகேங்களா.
இன்கேஸ் இதை தாண்டுது அப்படின்னா நான் லெவல்ஸ் மெம்பர்ஷிப்ல ஷேர் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் பண்ணுதுன்னா நான் லெவல்ஸ் வந்து அதுக்கப்புறம் இப்படி மார்க்கெட் மூவ் ஆகும்னு டைரக்ஷனா கொடுத்துரும். ஓகேங்களா, ஃபைன். இதான் நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ். அடுத்தது பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டில இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஓகேங்களா, என்னன்னா ஸ்ட்ராட்டஜி வைஸ் எல்லாமே கரெக்ட் தான், ட்ரெண்ட் லைனும் கரெக்டா ரியாக்ட் ஆச்சு. ஆனா நமக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட், ப்ரீவியஸோட ஹையே கட் பண்ணல, தெரியுங்களா? ப்ரீவியஸோட ஹையை நமக்கு கட் பண்ணாம மார்க்கெட் திருப்பி பேட்டர்னுக்குள்ளவே வந்துருச்சு. இந்த ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியுங்களா? ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. அப்ப நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ தான் பண்ணுது. ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். ஆனா ஆக்சுவலா என்னோட எஸ்எல் எங்க வச்சிருந்தேன், இங்க தான் வச்சிருந்தேன். இந்த ரேஞ்ச் தான் வச்சிருந்தேன். ஆனா எஸ்எல் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால தான் நான் லைக் இந்த மொமெண்டம் போகும்போது எஸ்எல் நான் கம்மி பண்ணி வச்சேன். 700 rupeesக்கு எவ்வளவு எஸ்எல் வருமோ அது போல வச்சு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. நான் பழைய ஸ்டாப் லாஸ் வச்சு ஹிட் ஆயிருக்காது. ஓகே, ஃபைன், பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அண்ட் நாளைக்கு என்னோட க்ரூஷியல் ஜோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். க்ரூஷியல் ஜோன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் க்ரூஷியல் ஜோன். ஓகேங்களா, மார்க்கெட் ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து என்னோட வியூ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபால் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நாளைக்கோட மார்க்கெட் வியூ என்னன்னா இந்த ரேஞ்ச்குள்ள இருக்குன்னா ஸ்கேல்பிங்ல முடிச்சுக்கோங்க. 57,826, 57,448. ஓகேங்களா, 486 சாரி, இந்த ரேஞ்ச். ஓகே, அண்ட் குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் போன வீடியோஸ் எல்லாமே என்னோட லேப்ல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். இந்த வீடியோலாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபைன். அண்ட் மார்க்கெட் நாளைக்கு என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்ன் நம்ம கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும் பாருங்க, தெரியுங்களா? இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் டிரா பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆனா அந்த பேட்டர்ன் வேலிட் பாயிண்ட் ஆட் ஆகல. ஏன்னா நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா வேணாமான்னு நம்மளால சொல்ல முடியும். என்னோட வியூ என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ 57 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 57,903க்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன். அது வரைக்கும் உங்களோட ஓவரால் வியூ புட் ஆப்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourல 57,653 இந்த ரேஞ்சில டச் பண்ணி ஃபாலோ ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourல மேல போகுதுன்னா, மார்க்கெட் மேல போகுதுன்னா 57,826 இந்த ரேஞ்ச், அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த 57,903க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அது வரைக்கும் புட் ஆப்ஷன் வியூ தான், மார்க்கெட்ல ஃபால் தான் ஆகும். அப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த 57,486 ஜோன் கட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல இந்த ரேஞ்ச்ல இந்த ஃபால் ஆக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் இந்த ரேஞ்ச்ல 1 hourல எப்படி நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது அதை பத்தி பாத்துக்கலாம். இல்ல நமக்கு டைரக்டா 1 hourல பிரேக் அவுட்ன்றது நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரீயா ஃபால் ஆகும். ஓகேங்களா, ஃப்ரீ ஃபால் தான். நமக்கு ஈஸியா வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா அந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியா 200 பாயிண்ட்ஸ் ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். அப்ப நமக்கு பிரேக் அவுட்ன்றது கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன். அப்ப இங்க ரீடெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியா 57,262 ரேஞ்சில மார்க்கெட் வந்து ஈஸியா டச் பண்ணி ரிவர்சல். ஓகேங்களா, இந்த ரேஞ்சில. அப்ப இந்த ஜோன் வெயிட் பண்ற. ஓகேங்களா, ஒண்ணு மார்க்கெட்ல ஓவரால் வியூ புட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஆனா எங்க எடுக்க போறோன்ற சினாரியோ நமக்கு தெரியணும். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து லோல தான் எடுக்க போறீங்களா, ஹைல தான் எடுக்க போறீங்களா தெரியணும். அப்ப இது நமக்கு என்னது, லோவர் ஹை. கரெக்ட்டுங்களா? நேத்தே சொல்லியிருப்பேன், ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா லோவர் ஹையை பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த லோவர் ஹையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இன்ட்ராடேல கரெக்டா அந்த லாங் பாயிண்ட்ஸ் புட் ஆப்ஷனை கேப்சர் பண்ண முடியும். அதே ஹையர் ஹையை கண்டுபிடிச்சா, இந்த கரெக்டா இந்த ஹையர் ஹையை கண்டுபிடிச்சதை லாங் பாயிண்ட்ஸ்ல கால் ஆப்ஷன்ல ட்ரேட் எடுக்க முடியும் நீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. 57,486 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் போகும். அதெல்லாம் ஓகே ப்ரோ. அடுத்து நமக்கு எங்க பெரிய ரிவர்சல் ஆகும் அப்படின்னா, லைக் ஒரு நிமிஷம் நாங்கள் ஹை டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பெரிய ரிவர்சல் எடுத்தீங்கன்னா 57,262 தான். அது வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 262 இந்த ரேஞ்ச்ல. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் இங்கவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்டிங் எடுக்குதுன்னா புட் ஆப்ஷன்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் இங்கவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 57,000 இதுக்கு கீழே போகுதுன்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, எந்த ரேஞ்ச்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னு தான் நாளைக்கு மார்க்கெட் கண்டிஷன் வச்சு தான் சொல்ல முடியும். இப்ப நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட், அப்ப மார்க்கெட் 1 hourல இந்த ரேஞ்ச் போனா இங்க இருந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் இந்த ரேஞ்ச்ல அப்ப நம்ம ஓவரால் வியூ இந்த 57,826 கீழே எல்லா லெவல்ஸுமே புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கால் ஆப்ஷன்னா நமக்கு டேரக்டா 1 hour இல்ல கேப் அப் ஆர் 1 hourல பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டார்கெட். இதான் நம்ம பிளான் பண்ணுவோம். அப்ப நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் என்னன்னா 57,903, 57,826 அண்ட் நோட்ஸ்ல நோட் பண்ணி. ஏன்னா ப்ரோ எனக்கு பொறுமையா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் என்னென்ன லெவல் சொல்றேனோ அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணி சைட்ல லைக் அந்த லெவல்ஸ் ஜூம் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் லெவல்ஸை மட்டும் ஃபாஸ்டா சொல்லிக்கிறேன்.
அண்ட் 57,653, 57,486, 57,262 தான் நம்ம நாளை எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஏன்னா நம்பரை தெரியாம நான் தப்பா சொல்லியிருந்தாலும் இந்த லெவல்ஸை ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லும்போது ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிடுவேன். ஓகே, அப்ப நீங்க என்னன்னா நான் அதுக்கு தான் ரவுண்ட் பண்றேன். அந்த ரவுண்ட் நம்பர்ஸை நீங்க அப்படியே ஜூம் பண்ணி நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். அண்ட் இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சு, ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களான்ட்டு பாக்குறவங்க ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கீங்க, எவ்வளவு கேபிட்டல் வச்சு எவ்வளவு ப்ராஃபிட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜஸ்ட் ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்களா. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருந்தீங்க, சூப்பரா பண்ணிருந்தீங்க. அதே போலோட உங்களுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்க்கெட்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க, பிகினர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அப்படின்றத மறக்காம பாக்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ்ல யாருன்னா ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணி நீங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.